سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. قال نبينا وسيدنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين يا رسول رب العالمين. எல்லாரும் அல்லாஹ்வுடைய உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இமாம்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றவற்றுமா. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதம் மிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் புனிதமை நிறைந்த அவருடைய மஸ்ஜிதில் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளைய சோன பூஞ்சோலையில் ஈருலக வேந்தன் நம் மஹ்ஷரின் மாண்பாளர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொற்பாதங்களுக்கு ஒன்று கூட்டுவானார். வாரம் காலம் எல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுவதாக விட்டு சென்றார் அத்தகைய சுன்னத்தோடு ஜமாத்துடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோரையும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வை நடத்தி செல்வானார். உடலை விட்டும் உயிர் பிரிவதற்கு முன்னால் உலகத்தை இதயமாம் காபத்துல்லாஹ் ஷரீஃபை பலமுறை தவாப் செய்கின்ற பாக்கியத்தை, ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தை மன்னர் மஹ்மூத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த அரசாட்சி செய்கின்ற மதீனா முனவ்வரா சென்று அவர்களை பலமுறை தியானம் செய்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருப்பாவையும் அல்லாஹ் நம் அத்துணை பேருக்கு தந்தல் புரிவானான். அருமையான சகோதரர்களே, இன்றைய காலகட்டம் டெக்னாலஜி உச்சத்தை தொற்றிருக்கின்ற காலகட்டம். ஏஐ என்ற தொழில்நுட்பம் மனிதர்களை ஆட்டி படைக்கின்ற ஒரு காலகட்டம். என்றோ இறந்த ஒரு நபர் நம்மோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பது போன்று வீடியோக்களை நாம் உருவாக்கலாம். நாம் நம்முடைய 4வது வயதில் 5வது வயதில் நாம் எப்படி இருந்தோமோ, நாமும் நம்முடைய சிறு வயதில் இருந்த நாமும் சேர்ந்து இருப்பது போன்று, பேசிக் கொண்டிருப்பது போன்று புகைப்படங்களை உருவாக்குகின்ற காலகட்டத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுடைய மனோநிலை, சிந்தனை திறன், ஒரு விஷயத்தை உருவாக்கிக் கொள்கின்ற அந்த கவன ஆற்றல் என்பதெல்லாம் ரொம்பவும் சுருங்கிவிட்டது என்று ஆய்வாளர்கள் சொல்லித் தருவார்கள். ரீல்ஸ் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். ஒரு நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் 50 வீடியோக்களை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு வீடியோவும் 1 நிமிஷம் ரீல்ஸ், அல்லது 2 நிமிஷம், அதிகபட்சமாக 3 நிமிஷம் ரீல்ஸ் என்று சொல்வார்கள். அதிலே தேவையில்லாதது, அழிவில் ஆழ்த்தக்கூடிய ஆபாசங்கள், அர்த்தமற்ற வீடியோக்கள்
இதுவெல்லாம் இருந்தாலும் கூட நிறைய மார்க்க ரீதியான குர்ஆன் ஹதீஸ் ரீதியான வீடியோக்களையும் நாம் பார்க்கலாம், பதிவிடலாம். காரணம், மனிதர்கள் சுருக்கமாக ரொம்ப நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை. வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா உரை, அதுவே வாரம் முழுக்க அவர்களுக்கு போதுமானதா இருக்கும். அப்படித்தான் இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கூட சொல்லப்பட்டது, நீங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தினமும் எங்களுக்கு பயான் செய்ய வேண்டும், உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் அப்படி செய்ய மாட்டேன், வாரத்தில் ஒரு நாள் தான் நான் பயான் செய்வேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை தடைவடைய செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு உபதேசம் செய்வோம் என்று சொன்னார்கள். உபதேசத்தை கேட்க ஆர்வமா இருக்கிறவங்க அவங்க வேற விஷயம். அப்ப இந்த காலகட்டம் ஷார்ட்ஸ் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறைந்த நேரத்தில் நிறைந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய, கேட்கக்கூடிய, உள்வாங்கக்கூடிய உலகத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உபதேசங்களை நாம் நிறுத்தி பார்க்கின்ற பொழுது, குர்ஆன் சொல்கின்ற உபதேசங்களை நாம் நிறுத்தி பார்க்கின்ற பொழுது, இந்த காலத்துக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உபதேசங்கள் ஒத்து வருமா? குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகள், உபதேசங்கள் அது இன்றைய காலத்திற்கு தோதுவானதா இருக்கின்றதா என்று நாம் பார்த்தால், குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கும் அருள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்கும் உள்ள தனித்தன்மை என்ன தெரியுமா? எவ்வளவு காலம் உலகம் முன்னோக்கி சென்றாலும் அதற்கு தோதுவாக நின்று வழிகாட்டுகின்ற தனிச்சிறப்பை பெற்றதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உபதேசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏஐ அல்ல. இனிமேல் வரக்கூடிய எவ்வளவு பெரிய தொழில்நுட்பமாக இருந்தாலும் கூட, மனிதன் எவ்வளவு ஆழமாக சிந்தித்து தொழில்நுட்பத்தை அவர் உருவாக்கினாலும் கூட, அதற்கு முன்னால் அங்கு சென்று நிற்பார்கள் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செவ்வாய் கிரகத்தில் நீங்கள் இடம் வாங்கினாலும் கூட, அங்கே வாழ்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தினாலும் கூட, அங்கேயும் நின்று வழிகாட்டுவார்கள் சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதீது ஜவாமிஅல் கலீம், நான் ஜவாமிஅல் கலீம் கொடுக்கப்பட்டவன். ஜவாமிஅல் கலீம் என்ன தெரியுமா? குறைந்த வார்த்தை, நிறைந்த கருத்துக்கள். ஒரு வார்த்தை போதும், அவன் வாழ்க்கை முழுக்க அதை எடுத்து நடந்தால் அவன் மகத்தான வெற்றி அடைவான். அது போன்ற கருத்துக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரம்ப பேசியிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனி சிறப்புகளில் ஒன்று, நான் ஜவாமிஅல் கலீம் கொடுக்கப்பட்டவன், ஒட்டுருக்கமான சொற்கள் கொடுக்கப்பட்டவன், குறைந்த சொற்கள் நிறைந்த கருத்துக்கள், ஆழமான கருத்துக்களை கொண்டு. இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா, 1 நிமிஷம் வீடியோ நிறைய விஷயங்களை பேசுகின்றார்கள். அதற்கு தோதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். ஒரு சஹாபி வருகின்றார், யா ரசூலல்லாஹ் அய்யுல் இஸ்லாமிய கைரும், இஸ்லாத்தில் சிறந்தது எது? ஒரே வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃஷுஸ் ஸலாம் வ அத்இமுத் தஆம், ஸலாத்தை பரப்புங்கள், உணவு வழங்குங்கள். வஸ்ஸலாமு, இன்னொரு ரிவாயத்தில் வஸ்ஸலாமு அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், நீங்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். 3 வார்த்தை, ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. இன்னொரு சஹாபி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் இஸ்லாம் என்றால் என்ன எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், உங்களுக்கு பிறகு அதை பற்றி நான் யாரிடத்திலும் கேட்கக்கூடாது, அப்படி ஒரு விளக்கத்தை எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். போற போல கேட்டுட்டு போறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹ் துமஸ்தகிம், ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று நீங்கள் சொல்லுங்கள், பிறகு அதில் இஸ்திகாமத்தாக நிலையாக இருங்கள். அவ்வளவுதான், போயிடுவாங்க. இதான் இஸ்லாம். இப்படி ஷார்ட்ஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷார்ட்ஸ் உலகில் வாழுகின்ற நாம்
சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வார்த்தைகளில் ஒரே ஒரு உபதேசத்தை அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த 3 உபதேசங்கள், அதில் ஒன்றை இன்றைய ஜும்மா சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சொன்னார்கள், அபூதர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஹைதுமா குன்த. அபூதர் அவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அருமையானவர்களே, சாதாரணமான வார்த்தை அல்ல அது. நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான வெற்றியை தரக்கூடிய தாரக மந்திரம் அது. இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எங்கிருந்தால் அல்லாஹ் குர்ஆன் சொல்வான், ஃபைனமா துவல்லு வதம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கே அல்லாஹ் இருக்கின்றான். அப்போ ஒரு மனிதன் நான் எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலை வந்துவிட்டால் அவன் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டான், ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டான். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மனைவி மக்களிடத்தில் ஒரு முகம், தொழிலாளிகள் முதலாளிகளிடத்தில் ஒரு முகம், வேலை பார்க்கும் இடத்தில் நம்முடைய நடவடிக்கைகள் வேறு, நண்பர்களிடத்தில் நம்முடைய நடவடிக்கைகள் வேறு. இப்படி நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் தனிமையில் இருக்கின்ற போது எப்படி இருக்கின்றோம், 4 பேருக்கு மத்தியில் இருந்தால் எப்படி இருக்கின்றோம், 40 பேருக்கு மத்தியில் இருந்தால் நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரு தவறை நாம் செய்கின்றோம், அதை நம்முடைய மனைவி மக்கள் பார்த்தால் நாம் எப்படி இருப்போம்? நம் மீது நல்ல அபிப்பிராயம் கொண்டுள்ள ஒரு நபர் அந்த தவறை செய்கின்ற போது நம்மை பார்த்தால் நாம் எப்படி சிந்திப்போம்? ஆனால் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற, நமக்கு எது கைது என்று நம்மை விட அதிகம் அறிந்த, பிறப்பு முதல் இறப்பு வரை நமக்கு எல்லா தேவைகளையும் ஏதேனும் ஒரு வகையில் பூர்த்தி செய்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா என்பதை சிந்திக்க வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இரட்டை வேடமுடையவர்களாக, இரட்டை முகமுடையவர்களாக, இரட்டை நடவடிக்கை உடையவர்களாக நாம் இருக்கின்றோமா இல்லையா? பல முகங்கள் நமக்கு இருக்கிறது. எல்லா நிலையிலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். ஒரு ஷேக், ஒரு மாணவர், ஒரு உஸ்தாத், அவருடைய மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு மாணவர் மீது மட்டும் தனிப்பெரும் அன்பு இருக்கிறது, எல்லோருக்கும் இருப்பதுதான். மற்ற மாணவர்களுக்கு அது ஒரு வகையில் பொறாமை ஏற்படுத்தியது. இன்னும் சொல்ல போனால், தனக்கு பிறகு அந்த ஆன்மீக அந்த ஆட்சி பீடத்தில் அந்த மாணவரை அமர வைப்பதாக பேச்சுக்கள் நடமாடிய பொழுது மற்ற சீடர்களுக்கெல்லாம், மற்ற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு வகையான வெறுப்புணர்வு ஏற்பட்டது. அதை ஷேக் அவர்கள், அந்த குரு, மற்ற மாணவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு பயிற்சியை கையாண்டார். சொன்னார்கள், எல்லோருடைய களத்திலும் ஒரு பழத்தை கொடுத்தார்கள், சில ரிவாயத்துகளில் ஒரு பறவையை கொடுத்தார்கள், ஒரு கத்தியையும் கொடுத்தார்கள். யாரும் பார்க்காத இடத்தில் வைத்து நீங்கள் இதை அறுத்து விட்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது எல்லா மாணவர்களும் தனித்தனியாக ஒரு இடத்தில் சென்று விட்டார்கள். எல்லோரும் அறுத்து கொண்டு வந்தார்கள். இந்த ஷேகின் தனிப்பெரும் அன்பை பெற்ற அந்த மாணவர் மட்டும் அறுக்காமல் கொண்டு வந்தார். நீங்கள் மட்டும் ஏன் அறுக்கவில்லை என்று கேட்ட பொழுது அந்த மாணவர் சொன்னார், நான் எல்லா இடத்துக்கும் சென்று பார்த்தேன், எல்லா இடத்திலும் யாரும் என்னை பார்க்கவில்லை, ஆனால் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அதனால் என்னால் நீங்கள் சொன்னது போன்று யாரும் பார்க்காமல் அதை அறுக்க முடியவில்லை என்று சொன்ன பொழுது இந்த ஷேக் சொன்னார், மாணவர்களே உங்களுக்கு புரிகிறதா, சீடர்களே உங்களுக்கு புரிகிறதா, இந்த மாணவர் மீது மட்டும் நான் ஏன் தனிப்பெரும் அன்பை செலுத்தினேன்? எனக்கு பிறகு இந்த ஆட்சி பீடத்தில், ஆன்மீக சன்னிதானத்தில், ஆன்மீக ஆட்சியில், ஷேகுடைய பதவியில் இருப்பதற்கு தகுதியானவர் இவர்தான் என்று நான் இவரை சொன்னதற்கு காரணம் புரிகிறதா? இவரிடத்தில் உச்சகட்ட தக்குவா இருக்கிறது. தக்குவா என்று சொன்னால் எல்லா நிலையிலையும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அவன் விரும்பாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன், அவன் விரும்பாத செயலை நான் செய்ய மாட்டேன் என்பதுதான் தக்குவாவுடைய அடையாளங்கள். எனவே நாம் அதை கையில் எடுக்க வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்த, நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய இறைநேச செல்வம். அவரிடத்தில் ஒரு நபர் வருகின்றார், நான் பாவம் செய்து பழக்கப்பட்டவர், எனக்கு ஏதேனும் உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது, என்னால் பாவத்தை விட முடியவில்லை என்று சொன்னார். சிபத்து ஸஃப்வா என்ற கிதாபில் பதியப்பட்ட செய்தி. சொல்வார்கள், நீ பாவம் செய்து கொள், ஆனால் அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் இல்லாத பூமியில் சென்று நீ பாவம் செய்து கொள். அவர் சிந்தித்தார், எப்படி? வானம் பூமி அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது அல்லவா? அல்லாஹ்வுடைய பூமி, அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் இல்லாத பூமியை நான் எங்கு போய் தேடுவது? என்னால் முடியாது. அப்படியே பாவம் செய்யற. அடுத்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரிஸ்க், அதை சாப்பிடாமல் நீ பாவம் செய்து கொள். எப்படி என்னால் முடியும்? வானம் பூமியில் உள்ள புழு பூச்சிகள் அனைத்திற்கும், பாறைக்குள் இருக்க தேரைக்கும் ஒரு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் தானே. அவனுடைய ரிஸ்க் அல்லாது யார் ரிஸ்க் அளிக்க முடியும்? யாருடைய ரிஸ்கை நான் சாப்பிட முடியும்? என்னால் எப்படி அப்படி இருக்க முடியும் என்று சொன்ன பொழுது, அப்படின்னா பாவம் செய்ய வேண்டாம். அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை அனுபவிக்காமல் நீ பாவம் செய்து கொள். எப்படி? என்னால் பிறப்பு முதல் இறப்பு வரை எனக்கு என நான் பயன்படுத்துகின்ற எல்லாமே அல்லாஹ்வுடைய நியாமத்து தானே. நான்காவது சொன்னார்கள், மலக்கு ரூஹை கைப்பற்ற வருகின்ற மலக் வருகின்ற பொழுது, ஒரு 5 நிமிஷம் சரிங்க, நான் தௌபா செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படி உன்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் என்று நீ சொன்னால் நீ பாவம் செய்து கொள் என்று சொன்னார். அது எப்படி என்ன முடியும்? பாவம் செய்யாத. அடுத்து சொன்னார்கள், நாளை மறுமையில் நரகத்திற்கு என்று ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அனுப்புவான், சொர்க்கத்திற்கு என்று ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அனுப்புவான். நீ எந்த கூட்டத்தில் உள்ளவன் என்பதை உன்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்று சொன்னால் நீ பாவம் செய்து கொள் என்று சொன்ன பொழுது, இந்த 5 உபதேசங்களை கேட்ட அந்த நபர், என்னால் இப்படி இருக்க முடியாது, எனவே நான் பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்கின்றேன் என்று தௌபா செய்தவராக இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சபையை விட்டு மீண்டார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. அருமையானவர்களே, தக்வா என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. தக்வா என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் எல்லா சோதனையிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பெரும் அன்பை பெற்றவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வல்லாஹி இன்னி லஉஹிப்புக யா முஆத், வல்லாஹி இன்னி லஉஹிப்புக யா முஆத். அரபி இலக்கணப்படி 3 சத்தியங்களை, 3 சத்தியத்துக்குரிய வார்த்தைகளை போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நிச்சயமாக நான் உங்களை பிரியப்படுகின்றேன், அல்லாஹ்வின் சத்தியமாக நான் உங்களை பிரியப்படுகின்றேன் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். எனக்கு அறிந்த வரையில் சஹாபிகள் யாரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதாக நான் அறியவில்லை, எனக்கு தெரியவில்லை. அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இளம் வயதில் இருக்கின்ற பொழுது யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்பினார்கள், நீதிபதியாக அனுப்பினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா எல்கை வரையிலும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தில் இருக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே நின்று ஒட்டக கயிற்றை இழுத்து பிடித்துக் கொண்டு மதீனா எல்கை வரையிலும் வழியனுப்பினார்கள். அவ்வளவு பெரிய நபியின் அன்பை பெற்ற மகத்தான வாலிபர். அப்ப அனுப்புகின்ற பொழுது சொன்னாங்களா, முஆத் அவர்களே, இந்த வருடத்திற்கு பிறகு என்னை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள், அடுத்த வருடம் நீங்கள் வருவீர்கள், என் கபரை கடந்து செல்வீர்கள் என்று சொன்னார். இதை கேட்ட மாத்திரத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கதறி அழுதார்கள். ரூஹ் வெளியேறுவதை போன்று அழுதார்கள். உயிர் விடுவது போல அழுதார்கள். பயங்கரமான அழுகை. ஒட்டகத்தில் இருக்க முடியாமல் கீழே இறங்கி விட்டார். அவ்வளவு கதறி அழுத பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதலாக சொன்ன ஒரே வார்த்தை முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இன்ன அவுலன் நாஸி பி அல் முத்தகூன் மன் கானு ஹைது கானு. முஆத் அவர்களே, அழ வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், துயரப்பட வேண்டாம். எனக்கு மிகவும் நெருக்கமானவர் யார் தெரியுமா? அல் முத்தகூன், தக்வாவோடு இருக்கின்ற நபர்கள். எல்லா நிலையிலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி பாவத்தை விட்டு தவிர்த்திருக்க நபர்கள் தான்
எனக்கு நெருக்கமானவர்கள். அடுத்து சொன்னாங்க, மண்கானோ ஐந்து காணும், அவர் யாராக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையானவராக இருந்தாலும் சரி, கருப்பனானவராக இருந்தாலும் சரி, வெள்ளையானவராக இருந்தாலும் சரி, யமனில் இருந்தாலும் சரி, மக்காவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, அப்ப எங்கிருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக சமூகத்திற்கு சொல்லக்கூடிய வார்த்தை, இன்றளவிலும் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக வேண்டுமா, தக்வாவை நாம் கையில் எடுக்க வேண்டும். தக்வாவை நாம் கையில் எடுக்க வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான சஹாபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித வதனத்தை பார்த்து ரசிக்கின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் தொழுது ஆனந்தப்படுகின்றார்கள். அவர்களுடைய ஹதீஸ்களை கேட்டு ஒவ்வொரு நாளும் இன்பத்தின் உச்சத்துக்கு செல்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ் நீரை சுவைக்கின்றார்கள், வேர்வையை நுகர்கின்றார்கள், கைகளை முத்தமிடுகின்றார்கள், புனித பாத கமலத்தை முத்தமிடுகின்றார்கள். லட்சக்கணக்கான சஹாபாக்கள். ஆனால் யமன் தேசத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வயதான தாய்க்கு பணிவிடை செய்வதன் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று சந்திக்க முடியாத அந்த சூழ்நிலையில் இருந்தவர்கள், சஹாபி என்ற அந்தஸ்தை பெற முடியாமல் போனவர்கள் ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்தஸ்து என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், பொதுவாக சஹாபிகளிடத்தில் சொன்னார்கள், யமன் தேசத்தில் ஒரு நபர் இருக்கின்றார், அவர் பெயர் ஒய்ஸ் என்று சொன்னார்கள். கர்ண கோத்திரத்தை சார்ந்த ஒய்ஸ் என்பவர். அவரை நீங்கள் சந்தித்தால் அவரிடத்தில் இஸ்திக்ஃபார் தேட சொல்லுங்கள், அவரிடத்தில் இஸ்திக்ஃபார் தேட சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள். ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபிகளுடைய அந்தஸ்தை ஒருபோதும் அடைய மாட்டார். ஆனாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை பார்த்து சொன்ன வார்த்தை, ஒய்ஸை நீங்கள் சந்தித்தால் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்காக இஸ்திக்ஃபார் தேட சொல்லுங்கள் என்று சொன்னால், ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனில் இருந்தார்கள், தக்வாவோடு இருந்தார்கள், முத்தகியாக இருந்தார்கள், பரிபூர்ணமான இறையச்சத்திற்கு சொந்தக்காரர்களாக ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்ததனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்தஸ்தை எல்லா சஹாபியருக்கு முன்னிலையிலும் பிரகடனப்படுத்தினார்கள். அருமையானவர்களே, தக்வா உடையவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தக்வா உடையவர்கள் தான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. தக்வாவோடு வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, தக்வா என்பது சாதாரணமானதல்ல. எங்கிருந்தாலும் நமக்கு தக்வா இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லுகின்றீர்கள், மார்க்க சம்பந்தமான விஷயங்கள். ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருந்தால் ஒரு விஷயம் மறந்து விடுகிறது. நீங்கள் சொல்ல சொல்ல கேட்ட விஷயங்கள் எல்லாம் மறக்கிறது. நான் என்ன செய்வது என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகில்லாஹ் மா தஅலம், நீங்கள் கற்றவற்றை கொண்டு தக்வாவோடு இருங்கள். எவ்வளவு கற்றுக்கொண்டீர்களோ அதை தக்வாவோடு பின்பற்றிக் கொள்ளுங்கள். அது தக்வாவை மேற்கொள்ளுங்கள். கற்றதை கொண்டு அமல் செய்யுங்கள், அது போதுமானது என்று சொன்னார்கள். சூரத்து தலாக்கில் ஒரு வசனம் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு வசனத்தை அறிவேன், அந்த வசனத்தை, அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஒருவர் பற்றி பிடித்தால் அவருக்கு உலகத்தில் எல்லா காரியங்களுக்கும் அது போதுமானது, வேற எதுவும் தேவையில்லை. وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இந்த வசனம், யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ, அல்லாஹ்விடத்தில் தக்வா செய்கின்றார்களோ, எல்லா பிரச்சனைகளிலும் தீர்வை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான், கணக்கில்லாத ரிஸ்கை அவருக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த ஆயத்தை ஒரு நபர் பற்றி பிடித்தார் என்று சொன்னால் அவருக்கு அதுவே போதுமானது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு நபர் வர்றாரு, எனக்கு ஏதாவது பதவி கொடுங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது எனக்கு ஏதாவது பதவி கொடுங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, குர்ஆன் ஓத தெரியுமா கேட்டாங்க.
தெரியாது. குர்ஆன் ஓத தெரியாதவருக்கு பதவி கிடையாது. அவர் போயிட்டார். நீண்ட நாட்கள் ஆனது அவர் ஆளையே காணும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை சந்திக்கின்றார்கள். சந்தித்து கேட்டார்கள், என்னப்பா ஏதாவது பதவி கேட்டு என்ன ஆச்சு? குர்ஆன் மனப்பாடம் பண்ணியாச்சா? குர்ஆனை மனப்பாடம் செய்து விட்டேன். குர்ஆன் முழுக்க எனக்கு ஓத தெரியும். எனவே எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை. குர்ஆனை கற்றுக்கொண்டவருக்கு எந்த பதவியும் தேவையில்லை. குர்ஆனை கற்றுக்கொண்டவருக்கு உலகத்தில் எந்த இன்பமும் தேவையில்லை. குர்ஆனை கற்றுக்கொண்டவர், குர்ஆனுடைய மகத்துவத்தை விளங்கியவர், குர்ஆனை தவிர எதையும் பெற வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அந்த பதவியை துறக்கின்ற அளவுக்கு உனக்கு எந்த வசனம் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று கேட்டபொழுது சொன்னார், உமையத்தகில்லாஹ யஜஅல் லஹு மஹரஜா. யார் அல்லாஹ் அவருக்கு தக்வாவோடு இருக்கின்றாரோ அவருக்கு எல்லா காரியத்திலும் அல்லாஹ் விடுதலை கொடுப்பான். வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப். கணக்கில்லாத ரிஸ்கை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் என்ற செய்தியை அந்த சஹாபி அந்த நபர் சொல்லி காட்டியதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தருவார்கள். அருமையானவர்களே, தக்வா நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் எல்லா சோதனைக்கும் விடுதலை அல்லாஹ் தருவான். அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜாஇ ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனாரை ஒரு குஃபார்களுடைய படை பிடித்து விட்டு கைதியாக பிடித்து விட்டு சென்று விட்டார் என்று சொன்ன பொழுது, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஒஸ்பிரி, பொறுமையாக இருங்கள், அதிகமாக லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜாஇ ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே செய்தார்கள். சிறிது நாட்களுக்கு பிறகு அல்லது சில மணி நேரத்திற்கு பிறகு அவருடைய மகனார், இரவு கதவு தட்டப்படுகிறது, அவருடைய மகனார் அந்த கைதியிலிருந்து விடுதலையாகி வந்து தப்பித்து வந்து விட்டார். 4000 ஆடுகளோடு வந்தார். 4000 ஆடுகளோடு வந்தார். தக்வாவோடு இவர் இருந்ததனால் இவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரும் சோதனை அல்லாஹ் நீக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். ஹயாத்துல் ஹயவான் என்ற கிதாப் பதியப்பட்ட செய்தி. ஹஜ்ஜுக்கு செல்றாங்க. ஒரு இடத்துல பெரும் கூட்டம் இருக்கிறது. என்ன எல்லாரும் நிக்கிறீங்க, என்ன யாரும் போகலையான்னு கேட்ட உடனே அங்கே ஒரு சிங்கம் நின்று கொண்டு எல்லோரையும் பயமுறுத்துகிறது என்று சொன்னார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி சென்றார்கள். முன்னால் சென்றார்கள். இந்த சிங்கத்தின் காதை பிடித்து திரிகிறார்கள். எல்லாரும் பயமுறுத்துறியா? ஒழுங்கா நோண்டு நின்று, ஒழுங்கா நகர்ந்து நின்று, ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மையா போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னார் தெரியுமா? காட்டு விலங்குகள் அல்லாஹ்வுக்கு யார் பயப்படவில்லையோ அவர்களை காட்டு விலங்குகள் பயமுறுத்தும் என்று சொன்னார்கள். நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றேன், என்னிடத்தில் உங்களுடைய பாய்ச்சா பலிக்காது என்று சொல்லி சிங்கத்தை ஓரம் கட்டினார்கள். எல்லா மக்களும் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். பாதையினுடைய அந்த கஷ்டத்தை நீக்கினார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமையானவர்களே, தக்வாவை நாம் கையில் எடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா சோதனைகளும், பொருளாதார ரீதியான சோதனைகள், குடும்ப ரீதியான கஷ்டங்கள், மனைவி மக்கள் மூலமாக வருகின்ற கவலைகள், எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்வை வழங்குவான், கணக்கில்லாத ரிஸ்கை தருவான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உபதேசங்களில் ஆக சிறந்த உபதேசமான தக்வாவை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து ஈருலகத்திலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நெருக்கமானவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.